வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திறமை வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் சார், ஜாயின் பட்டன் சப்போர்ட் டு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை டெல்லி போனால் அப்படி முதல்ல 6 மந்த் பேக். ஆனால் அமித்ஷா என்ன பண்ணார்? அண்ணாமலை பாத யாத்திரை இருந்தால் அண்ணாமலை டக்குன்னு கூப்பிட்டார். அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்ட்டு உள்ளேருந்து வெளியே ஷாக் ஆகிட்டாங்க இந்த ஏடிஎம்கே. இவங்க என்ன நினச்சாங்க, அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தாங்க. அது நடக்கலை. இவங்க 2 பேருமே அதுக்காக இந்த பாமக திமுக வேலை காட்டுறது என்னென்னா, இந்த பக்கம் போகாமல், பாஜக பக்கம் போகாமல் அவங்கள இடிபிக்கு பக்கம் இழுங்க, அதாவது எடப்பாடி திமுக பக்கம் இழுங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஏடிஎம்கேக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த 3வது ஆள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்களாச்சு. இப்போ அப்படித்தான் வந்த மதிமுக வைக்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. வாரிசு சொல்லி இப்போ வாரிசு பையனுக்கு கேட்குறப்படி. விஜயகாந்த் போயிட்டார். இந்த கட்சி 1.4 கட்சி தான். அது ராஜ்யசபாலாம் கேட்டு இங்கேயும் அங்கேயும் ஊட்டிகிட்டு இருக்கா அப்படி அந்தம்மா. ஸோ இது இனி நடக்காது. இப்போ என்னாச்சு, மேஜராக போய் அங்கே இதாகிட்டாங்க. அன்புமணியெல்லாம் விடிய விடிய பேசியிருக்காங்க. அவர் சகோதரி வீட்டில் சென்னையில் 8 சீட்டு வேணால் தரலாம், ராஜ்யசபாவில் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஜெயிச்சா பார்க்கலாம் அப்புறம் என்ன. ஏன்னா அவருக்கு வேலை இந்த மாதிரி இருக்குது. பாமக தேமுதிக பெரிய அது எஃபெக்ட் இல்லை, எங்கே இருந்தாலும் அது எடுக்க போனாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சேன். உங்களுக்கு இந்த கணக்கு எப்படி வரணுன்னா, இந்த 11ல் 14ல் ஜெயலலிதா தனியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி பாமக தேமுதிகலாம் ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ 2 பேர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் சீட்டு 2 சீட்டு, பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்தா 3. ஆனால் இப்போது நிலைமை என்னென்னா, இந்த 2 திராவிடங்கள், பெரிய திராவிடம், ஒன்று ஏடிஎம்கே துண்டாக போயாச்சு. சரி, அப்படி தினகரன் பண்ணி சேர்த்தா அது பாதி மாதிரி தானே. இப்போ கடைசியாக சட்டசபையில் ஒரு 3-5% தான் வித்தியாசம். தனித்து பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி பார்த்தா 2 பேர் கூட்டணி பார்த்தா 1 or 2% கூட இருக்காது, 2.5% கூட இருக்காது. ஸோ அவன் இன்டாக்டாக இருக்கான. இப்போ போதை கடத்தி இருக்கிறதுலேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்காங்க. இன்றைக்கி கூடி நேற்று பிஜேபி பண்ணாங்க, இன்றைக்கி ஏடிஎம்கே பண்ணாங்க நினைக்கிறேன். அந்த போதை சம்மந்தமாக 4 நாளாக பிஜேபி பயங்கரமாக கையில் எடுப்பாங்க. ஸோ இந்த அதிருப்தி, மக்கள் அதிருப்தி வேறு இருக்குது. 2வது இந்த போதை, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரச்சனையாக போகுது. ஸோ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆட்சி கட்சியெல்லாம் 2வது அவங்க இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க. அந்த நார்கோட்டிக் பீரோ என்சிபி அவங்க இந்த அரவிந்தன் ஐபிஎஸ் இங்கே இருக்கார் இல்லையா, நேர்மையான அதிகாரி, அங்கே வச்சு இவன் பூரா விசாரிக்க போகிறாங்க. அதில் என்ன கேட்டால், இப்போ சொத்து முடக்கியாச்சு. இவனா 2000 கோடி, ரொம்ப பேர் அரசியல்வாதி 5000 கோடிலாம் சம்பாதிச்சிருக்கானோ. ஜாபர் சாதிக்கோட கேடுகட்ட ஆளுங்களும் அரசியல்வாதியாக இருக்காங்க. மக்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இதில் வேறு இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு இந்த லட்சத்தில் ஒன்றும் நடக்காது, உத்தமர் மாதிரி பேசுகிறாங்க என்ன. ஸோ யாரும் தியாகசீலர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பண்ணாமல் சொல்கிற மாதிரி இதை பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. அப்போ அவர் சொல்லிட்டார் இதெல்லாம். அதில் இந்த அறிவாலயம் பூச்சி முருகன் இருக்கார், அவர் புரோக்கர். அவர் தான் எல்லா திமுக எம்எல்ஏ எம்பியெல்லாம் கொண்டு போய் காமிச்சார். அது சம்மந்தமாக எங்கெங்கே என்ன பணம் பட்டுவாடா இந்த மாதிரி வருது. 7 லட்சம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தான்றாங்க. அந்த படம் எடுத்தது கூட அந்த ஃபண்டில் தாங்க 4 படம்லாம் எடுத்தேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அரசியல் சார்ந்து. அப்புறம் அந்த இவர் ஃப்ரெண்டு உறவினர் சொன்ன அமீர், வெற்றிமாறன், இந்த மாதிரி குரூப் மூலிமா சினிமா துறை இது பூரா நோண்டிடுவாங்க எல்லாம். எங்கே என்ன போயிருக்கு, ரெக்கார்டுக்கில் என்ன போயிருக்கு, ரெக்கார்டு இல்லாமல் எப்படி போயிருக்கு. அது வேறு இந்த ஜொமோட்டோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப் கம்பெனியெல்லாம் போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் டிரைவர் மூலியமாலாம் அவங்களுக்கு என்ன தெரியும், யாரோ அதில் ஏற்றி கொண்டு போய் பண்ணுறது, இல்லைனாக்க ஆக்டிங் டிரைவர் மூலிமா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. அப்படிங்க அப்போ யார் கண்டுபாடு, ஏன்னா பெரிய லெவலில் ஃபோட்டோ எடுத்திருக்கா, அப்படி முதற்கொண்டு டிஜிபி லெவலில் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கா, அப்படி இப்படி வளையமெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறது உலக அளவில் பண்ணியிருக்கு. அவங்க சொல்லி இப்போது டெல்லியில் பிடிச்சாச்சு.
4 பேரா அப்புறம் ராஜஸ்தானில் ஜாபர் சாதிக் பிடிச்ச கதை இருக்குது. ஸோ இந்த கேஸு விட மாட்டாங்க. இதைத்தானே சொன்னார் மற்ற சென்னை வந்தப்போ மோடி. அதனால் அதை தீவிரமாக கையில் எடுத்துருவாங்க. இப்போ கூட பாருங்கள், சிஏ சட்டம் கொண்டு வந்தாச்சு. அதாவது மைனாரிட்டி இருக்க ஃபாரினில் யாராவது துன்புறுத்திருந்தால் அவங்கள கொண்டுடலாம். அப்படின்னா கிறிஸ்துவ நாடாக இருந்தால் கிறிஸ்துவர் கிடையாது, முஸ்லீம் நாடாக இருந்தால் முஸ்லீம் கிடையாது. பாக்கி மைனாரிட்டி பாய்ஸால் வந்து முஸ்லீம் தவிர நம்ம இந்துக்கள் எதாவது துன்பப்படுறாங்க, அந்த மாதிரி சீக்கியர் பௌத்தர் அது வரலாம். அந்த சட்டம் 2019 கொண்டு வந்து போராடி பார்த்தானுங்க, பாஸ் பண்ணியாச்சு, ஒப்புதல் கொடுத்தாச்சு. மறுபடியும் 2020 மறுபடியும் 6 மாதத்தில் பண்ணணும். மறுபடியும் 2020 பண்ணி அந்த சட்டம் இப்போது நேற்று அமல்படுத்தியாச்சு. உடனே இங்கேருந்து இந்தி முஸ்லீம் லீக் அமல்படியாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டாச்சு. நீ முஸ்லீம் லீக்கு போய் இங்கே இது போடுறான், கேஸ் போடுறான் சுப்ரீம் கோர்ட்டில் போடு. இந்த வெஸ்ட் பெங்காலை இந்த பங்களாதேஷில் வந்த முஸ்லீம் அதுதானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கா அப்படி மம்தா. அவன் எவனோ ஒருத்தன் பண்ணி கொடுத்துட்றான். ஆதார் மட்டும் இல்லை, ஆதார் பண்ண முடியாது, பாக்கி ஏதோ ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்றானு. அதுக்காக இந்த சட்டமே. ஓகேயா? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிஏ சட்டம் வந்து இது ஒரு பக்கம். ஸோ வந்து இதில் வந்து யார் யார் மாட்டுவாங்க, என்ன லெவல்ன்றது வருங்காலம் தெரியும், வர நேரத்தில் தெரியும். கூடிய சீக்கிரம் அமீருக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்கன்றாங்க. அடுத்த அரசியல் தலைவர் படம் சம்மந்தப்பட்டாலும் எல்லாத்துக்கும் வரும். அவர் என்ன சொன்னார், இந்த நாக்கவுட் என்சிபியோட டைரக்டரு, நாங்கள் சீக்ரெட் பிளான் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, நைட் நேரத்தில் வந்து எந்த அரசியல் வேலையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவன் ஃபுல்லாக ரெக்கார்டுகள் எடுத்துகிட்டு தான் அவர் ஃபுல்லாக ஒரு 60% 50% மேலே வாங்கியிருப்பாங்க டீட்டெயில், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி. ஆனால் அன்றைக்கி தான் 5 நாளைக்கு அப்புறம் தான் பிடிச்ச மாதிரி சொன்னாங்க. உடனே மறுபடியும் 1 வாரம் கிடைக்கும் அப்போ தான் கோர்ட்டில். ஸோ எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பண்ணுவாங்க, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட் கேட்பாங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா இங்கேருந்து பிடிச்சிருந்தா ஆளை சிறையில் வச்சே கொண்டுருவாங்க. அது தெரிஞ்சுதான் அங்கே போய் மாட்டிட்டா. அப்படி அதுனா 15-20 வருஷம் தண்டனை வச்சுட்டு போகலான்னு எல்லாம் முடைக்கிறோம், சொத்துக்கத்தெல்லாம் முடைக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, அரசியல்வாதி சினிமா துறையில் இருக்க எல்லாமே சப்ஜராக முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மோசமான ஆளை கொல்லக்கூடியது. உலக அளவில் இன்டர்போல் லிங்க்டு இந்த ஜாபர் சாதிக். அவன் ஜாதி சம்மந்தப்பட்ட எல்லாமே அரசியல் சினிமா துறை எல்லாமே மாட்ட சான்ஸ் இருக்குது. அது லட்டு மாதிரி கிடச்சிருக்கு பிஜேபி. அதானே சொன்னார், கட்சி இருக்குமா தேடுங்கன்னு இருக்கார்ல. எந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க மோடி அமித்ஷா. எதுக்கு வந்தான் ஓட்டு போட்டு எதுக்கு வந்தானுன்னே தெரியல. அதை விட்டுட்டு மற்ற வேலை பார்க்குறாங்க. சரி இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முதல்ல சொன்னதுக்கு வைப்ரண்டாக இருக்கிறதுனால அந்த இது இருக்கு இல்லையா, பாத யாத்திராவும் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டாங்க எங்கெங்கன்னு இருக்குன்னு. அதனால் அவங்க ஒரு 13 சீட் நிற்பாங்க, அந்த வின்னபிள் சீட்ஸ். கொங்கில் ஏதாவது 2-3 டிக்கெட்டு ஏடிஎம்கேக்கு வேறு யாரும் கூட்டணியில், அந்த முஸ்லீம் எஸ்டிபி கட்சி இவ்வளோ முடிஞ்சால் தேமுதிக இருக்கும் பாயிண்ட், அவ்வளோதான். இதை வச்சு அந்த ஏன்னா இப்போது சீமான் வேறு 8-10% பிரிப்பா அப்படி. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு அந்த முந்தி வாங்கின 53% வராது 2019 வாங்கினது ஸ்டாலினுக்கு. ஏன்னா வெட்ட வெளிச்சம் மோடி தான் தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி எல்லோருக்கும் கன்ஃபியூஸ் இருந்தது. இப்போ பிரதம மந்திரி கேண்டிடேட்டே யாரும் இல்லை, இவரை எதிர்த்து. இவர் தான் 1 and 1. ப்ளஸ் இங்கே வந்து இவங்க ஒன்றும் செய்யலை. சட்டசபை கொடுத்த வாக்குறுதி பிரதமர்னு கரெக்டாக கிளியராக மெசேஜ் போனதுனாலையும் அண்ணாமலை வந்ததுனாலையும் பாத யாத்திரைனாலையும். ஏன்னா ஸ்டாலினுக்கோ பழனிசாமிக்கோ பிரதம மந்திரி கேண்டிடேட் யாரும் இல்லை. இருந்தாலும் சொல்லலை, அவங்க ராகுலோ யாரையும் ஒன்றும் சொல்லலை. என்டிஏ வலுப்பட்டுருச்சு, எல்லாம் மாறி வந்துட்டா. மம்தாவும் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கல, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போது வெறுப்பில் அது 20% அப்படியே டவுன் ஆகும், 18%. அது அப்படியே லிஃப்ட் ஆகிக்கும் பிஜேபி. தென் மாவட்டங்கள் இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு, ப்ளஸ் கொங்கு பாமக வந்தால் நார்த்தில் கொஞ்சம். இப்படி வரும்போது நாளைக்கு அந்த மார்ஜினில் பார்க்கும்போது சில இடத்துல வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். செகண்ட் பொசிஷன் வரும்போது பிஜேபி டிஎம்கேக்கு பிஜேபி சில இடத்துல வின்னபிலிட்டி கிடைக்கும்.
அது மாதிரி இருக்குது. ஒரு வேளை நாளாக நாளாக இந்த எவ்வளோ தூரம் இந்த போதையை கொண்டு போகிறோம், அவங்கள அடித்து இறக்குறோம், எந்த அளவுக்கு அவங்க கைது பட நடவடிக்கை இருக்குதோ அது 10+ சீட்ஸ் போக சான்ஸ் இருக்குது. இன்னும் மோடி இப்போ வரப்போகிறார் 3 நாளைக்கு, இங்கே அடிக்கடி வருவார். அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போதையில் படுற பாடு திமுக அது பல வேடிக்கை இருக்குது பாருங்கள். நன்றி, ஜெயந்த்.